ஸ்டாலின் மீது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருந்தது. ஆனால் அதே கதை தான் தொடருதுன்னு செந்தில் பாலாஜி வாக்குமூலம் கொடுக்குறாரு. உங்கள் எதிரி ரொம்ப பலமானவன், ரொம்ப ரொம்ப பலமானவன் உங்கள் எதிரி. நீங்கள் 21 வரத்துக்கு முன்னாலே லிக்கர் ஸ்கேம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் மற்ற மாநிலங்களில். அப்போ நீங்கள் எவ்வளோ உஷாராக இருந்திருக்கணும், அதை சரி பண்ணியிருக்கலாமே. ஏன் கோட்டை விட்டு நிற்கிறீங்க? நீங்கள் எங்கே வந்து நிற்குது? நீங்கள் உங்கள் வீட்டு வாசப்படியில் வந்து நிற்குது. ரதீஷ் என்ன ஆவார், அவர் வருவாரா போவாரா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. இண்டிவிஜுவல்ஸை பற்றிலாம் எனக்கு எந்த கவலையும் கிடையாது. இது எங்கே வந்து நிற்குது இன்னைக்கு? கவர்மெண்ட் அதிகாரிகளை நம்பாதீங்க. இந்த அதிகாரி தான் முதல்ல மாறுவான். உங்களை எந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸை நம்பி நீங்கள் உழவும் பண்ணுறீங்களோ அந்த லாபி தான் முதல்ல உங்களுக்கு எதிராக திரும்பும். இல்லை, அந்த நீங்கள் லாபின்னு சொல்கிறீங்க, பட் அந்த அதிகாரிகளே நாங்கள் உறுதுணையாக காப்பாற்றுவோம்னு அமைச்சர் சொல்கிறாரு. உளவுதார் என்ன காப்பாற்றணும்? சட்டத்தின் பிடியிலேருந்து விசாகனை காப்பாற்ற முடியாதா திமுக? ஏங்க விசாகன் காப்பாற்றி பாருங்க. தமிழ்நாடு அரசு எது காப்பாற்றணும் சார்? இஸ் தி எம்டி ஆஃப் தி டாஸ்மாக். அவர் டாஸ்மாக் தமிழ்நாடு நிறுவனம் சார். என்ன பேசுறீங்க? தெரிஞ்சு பேசுறீங்களா இல்லை எதாவது பேசணும்னு பேசுறீங்களா? விசாகன் தப்பு பண்ணியிருந்தாருன்னா அவரை முத்துசாமி காப்பாற்றணும், ஸ்டாலின் காப்பாற்றணுன்றீங்களா? முத்துசாமி ஸ்டேட்மெண்ட் எதை விளக்குது எனக்கு? முத்துசாமி ஸ்டேட்மெண்ட்டு அது வந்து ஊழவுதார், சும்மான சீன் போடுறதுன்னு வடிவேல் பாஷையில் சொன்னாங்க. ஹைகோர்ட்டு கிளியராக சூப்பர் ஜட்ஜ்மெண்ட்டு, ஜஸ்டிஸ் எஸ்.என். சுப்பிரமணியன் ஜட்ஜ்மெண்ட். தப்பு பண்ணவன் எவனாக இருந்தாலும் தூக்கு. இந்த கூட்டாட்சி தத்துவம், மாநில உரிமையெல்லாம் பேசிக்கிட்டு நீங்கள் கொள்ளடிக்க முடியாது. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டு. ஆமாம். ஏன் அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்கள் அப்பீலுக்கு போகல சுப்ரீம் கோர்ட்டுக்கு? போனால் என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியல? ஏற்கனவே போய் அப்புறம் யாரை காப்பாற்றுவார்? முத்துசாமி முதல்ல அவர் தன்னை காப்பாற்றிக்கிட்டோம், அப்புறம் அதிகாரிகள் அப்புறம் காப்பாற்றலாம் அவர்.